பல வருடங்களுக்கு பிறகு அரசியல் பயணம் வந்து கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கீங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சிக்காரர்களுக்கு செலவு இருக்கக்கூடாது, செலவு வைக்கக்கூடாது, ஆடம்பரமாக ஒரு கூட்டம் தேவையில்லை. மக்கள் நான் வரேன்னா வருவாங்க. மக்களை பார்க்க நான் போகிறேன், என்னை பார்க்க மக்கள் வராங்க. இதில் வண்ண குழல் விளக்குகள் நிறைய நீண்ட வரிசையில் காரு, கொடி கட்டுறது தப்பில்லை. அது எளிமையாக மேடை கிட்ட தேவையில்லை. மேடை போடாமல் நம்முடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட நேருக்கு நேர் பேசுகிற மாதிரி பேசுறது இது ஒரு பாணி. இது ஒரு பாணின்னா இது ஏன் பாணி? இந்த பாணியை ரொம்ப நாளாக நான் பண்ணிட்டு இருந்தேன், இடையில விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இது எளிய முறையில் மக்களை சந்திக்கிறதுக்கு, அவங்களோடு கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்டவர் வந்து மிக பிரம்மாண்டமான கூட்டத்தையும் வாகன பிரச்சாரமும் செய்றாங்க. உங்களுடைய பயணம் வந்து அது மாதிரி இருக்குமா? அவங்களுக்கு ஒரு பாணி இருக்குது. யாரையும் நாம் எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம பாணி நம்ம பண்ணுவோம். இதே நேரத்தில் பெரிய மேடையெல்லாம் போட்டு மாநாடெல்லாம் நடத்திட்டு வரோம். அதனால் வர சொல்றதுக்கு ஒன்று. தேர்தல் பிரச்சாரத்தை அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சரி, மக்களை சந்திக்க. அது நான் என்ன சொல்றேன், அவங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பாணியை வச்சுட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நான் இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஐயா பாலு வந்து அதிகாரம் இல்ல, ஐயா வந்து